வைகையும் காவிரியும் இன்னும் பல நதிகளும் இந்த மண்ணை நீரோடையாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தமிழ்நாட்டில், வீரம் செறிந்த தமிழ்நாட்டில், தன்மான உணர்வு மிகுந்த தமிழ்நாட்டில் நீங்கள் இதை செய்ய முடியாது. திராவிடம் என்பதற்கான விளக்கம் எங்கள் செயல்பாடுகளே தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார். இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அவரது கலைஞருடைய அருமை மகன் முதலமைச்சர் அந்த வழியிலே திட்டங்களை அறிவிக்கிறார். அந்த திட்டங்கள் மக்களை போய் சேர்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் திராவிட இயக்கத்தை வீழ்த்துவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று 1-2 பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். புறப்பட்டவர்கள் போற இடம் புல் முளைத்து போயிற்று என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. மூட்டப்பூச்சியை ரசிக்குவதை போல ரசிக்குவேன் சொன்ன ஆச்சாரியாரையே தூக்கி எறிந்து அவர் பெரியாரிடம் வந்து பார்த்து பேசிவிட்டு நான் காமராஜர் ஆதரிக்க போறேன் சொல்லி காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். ஆகவே அந்த துடிச்சல் அவருக்கு உண்டு. அவருடைய வழிவந்த நீங்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அபாய கட்டம் பணத்தால், விளம்பரத்தால், கலை உலக விளம்பரத்தால் தமிழக அரசியலை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் வாழ்க்கையில் 61 ஆண்டுகள் பொது வாழ்வுக்காக பயன்படுத்தியவர் நான். எனக்கு 82ஆம் வயது நடக்கிறது. இருக்கிற எஞ்சிய காலத்திலும் இந்த திராவிட இயக்க கொள்கைகளை காப்பதற்கும் லட்சியங்களை பாதுகாப்பதற்கும் அறிவாசான் பெரியார், டி.எம். நாயர், நடேசனார், பிட்டி தியாகராயர் வழியில், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் நாங்கள் 1% சமரசத்துக்கும் நாங்கள் இடம் கொடுத்ததில்லை. இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி ஒரு சொல் எங்கள் மறுமலர்ச்சி திமுக கழகத்தில் இருந்து விமர்சனமாக கூட வந்ததில்லை. இத்தனை சீட்டுகள் வேண்டும், நாங்கள் வருங்காலத்திலே இப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் அமையலாம் என்ற உளறல் பேச்சுக்கெல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே இடம் கிடையாது. நாங்கள் கொள்கை வழியிலே உங்கள் பின்னால் இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்ற மன நிறைவோடு இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் வந்திருக்க எனக்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் கனிப்பொறியை தொடங்கி வைக்கக்கூடிய பெரும் பேற்றினை மானமிகு அண்ணன் வீரமணி அவர்களும் அன்புராஜ் அவர்களும் கரிபூங்கண்ணன் அவர்களும் எனக்கு தந்தார்கள். நான் அவ்வளவு தகுதியுடையவனா? என்னை போல் இந்த கணிப்பொறியை இயக்க சொல்லுகிறார்களே என்று நினைத்து என்னை நானே இப்பொழுது வார்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தை காக்கின்ற சேனா வீரனாக நான் என்னை வார்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு இருக்கக்கூடிய சக தோழர்களையும் ஏராளமான இளைஞர்களை கடந்த 8 நாட்களில் நேர்காணலிலே பார்த்தேன். கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நடத்த போகிற நடைபயணத்திலே கலந்து கொள்ள வந்தார்கள். அவர்களிடம் கேள்வி கேட்கிற பொழுது பெரியாரை, அவர்தான் சாதி மதத்தை ஒழித்தவர் என்ற பதிலையும் சொன்னார்கள். அப்படி வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழக தோழர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன். ஒப்புக்கு உதட்டளவுக்கு திராவிடர் கழகம் என்றோ மானமிகு வீரமணி என்றோ உங்கள் கொள்கையோ சொல்லி ஏமாற்று பிழைப்பு நடத்துகிறவன் அல்ல வைகோ. அதே கொள்கைக்காக நாங்கள் இன்னும் போராடுவோம். நான் என்னுடைய இறுதி பேச்சில், ராஜ்யசபா பீரியட் எனக்கு முடிந்தது, என்னுடைய கடைசி பேச்சு பிரியாவுடைய பேச்சில் நான் பேசுகிற போது முடிப்பதற்கு முன்பு அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்லி தமிழ் ஆட்சி மொழியாக என்பதை சொல்லி கடைசியாக அவரிடம் அந்த முடிக்கும் போது சொன்னேன், we demand, I reiterate the demand put by பேரறிஞர் அண்ணா in 1963 on the same floor of this house. I reiterate my demand of right of self determination என்று பதிவு செய்துவிட்டு, தடை இருக்கலாம், சட்டம் இருக்கலாம், ஒருமைப்பாட்டுக்குரிய சட்டங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் நான் பொருட்படுத்தியதில்லை. சிறைச்சாலை எனக்கு வசதியான வசந்த காலத்தை தருகிற சிறைச்சாலை, சிறைச்சாலைக்கும் அஞ்ச மாட்டேன், சீறி வரும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் அஞ்ச மாட்டேன் என்றுதான் என் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறேன். வந்த இடத்தில்
அண்ணனுக்கு ஒரு கைத்தறி ஆடையை போர்த்திவிட்டு செல்ல வேண்டும் என்று வந்த இடத்தில் என்னை பேச சொன்னதற்காக இப்படி மீண்டும் கருஞ்சட்டை வீரர்களை உடனடியாக சந்திக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதனால் திராவிடர் கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கு சொல்வேன், திராவிட இயக்கவரில் திராவிடர் கழகம், திராவிட இயக்கவரில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கவரில் அங்கிலங்குட அசையாமல் இம்மி அளவு கொள்கையிலிருந்து வேறுபடாமல் இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கம் என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். தீர்க்கமான முடிவெடுத்துத்தான் திராவிடர் இயக்கத்துக்கு வைரிகள், பகைவர்கள், எதிரிகள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். அவர்கள் இந்த ஊர்க்காரர்கள் அல்ல, விந்தியத்தை கடந்து பீகாரிலிருந்தும் வேறு சில மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏஜெண்டாக எடுபிடி கவர்னர் இருக்கிறார். தினமும் அவர் உளறிக்கொண்டே இருக்கிறார். அவரை பெயரை சொல்லி அவருக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்து பெரிய மனுஷனாக்க எனக்கு விருப்பமில்லை. He is totally unfit to be the governor of தமிழ்நாடு. ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. நான் பார்லிமெண்ட்ல கவர்னர் பதவியே ஒழிக்கணும்னு தீர்மானம் கொண்டு வந்தவன். அந்த கவர்னர் பதவி தேவையில்லை என்று தீர்மானம் கொண்டு வந்தேன். அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதற்கென்று. ஆக கவர்னரின் உளறல்கள் அது கமலாலயத்தினுடைய உளறல்கள், கவர்னருடைய உளறல் அல்ல, கமலாலயத்தினுடைய உளறல்கள். இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி இந்துத்துவ சக்திகளுடைய உளறல். அந்த சக்திகளை நம்முடைய கடந்த கால போராட்ட வீரர்களை மனதிலே நினைத்துக் கொண்டு எதிர்ப்போம், தகர்ப்போம், விரட்டி அடிப்போம். உறுதியானவர்கள் நாங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.